மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன கொடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் 35 சால்வ் பண்ணுறேன். 33 சால்வ் பண்ணுறேன் பார்த்துங்க. 33ல என்ன கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி மாடலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 1. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுவீங்க? எனி ஐடியா மேம்? இங்க எக்ஸ் பட் இங்க என்னன்னா மாடலஸ் எக்ஸ் வந்துச்சு. அப்ப மாடலஸ் எக்ஸ்னு எடுக்கும்போது எப்படி எடுப்பீங்க? அது ஒரு கொஸ்டின் மார்க் வரும். சரிங்களா? இப்ப மாடலஸ் எக்ஸோட என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்ஸ் வந்து பாசிட்டிவா இருந்தா எக்ஸ் வந்து நெகட்டிவா இருந்தா மைனஸ் எக்ஸ் இங்க வந்து என்ன கிடைக்கும்? மைனஸ் எக்ஸ் வரும். சரிங்களா? ஓகே. இது டெஃபினிஷன் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ இங்க என்ன சொல்லிக்கிறாங்க? எக்ஸ் அப்ரோச் டு நெகட்டிவ் வெளியிட்டாங்க. சரிங்களா? எக்ஸ் அப்ரோச் டு நெகட்டிவ் வெளியிட்டாங்க. அப்ப திங்க் பண்ணி நீங்க என்ன நடக்கும் சொல்லுங்க. என்ன நடக்கும்? ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. சார் ரெண்டு ஃபங்க்ஷனை நம்ம எதை வச்சு ரன் பண்ணா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற ரன் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். பார்க்கலாமா? ஸோ இங்க வந்து எக்ஸ் வந்து நெகட்டிவ். அப்ப நெகட்டிவ் கேஸ் என்ன? இதான் நெகட்டிவ் கேஸ். அப்ப இந்த நெகட்டிவ் கேஸ் இங்க அப்ளை பண்ணுவீங்க, இங்க அப்ளை பண்ணுவீங்க. அப்ப அந்த ஃபங்க்ஷன் எப்படி அப்ளை ஆகுது பாருங்க. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி. நான் சொல்ற மீனிங் புரிஞ்சுக்குங்க. எக்ஸ் வந்து லெஸ் தேன் 0 இருக்கும்போது என்ன எடுக்கணும்? மைனஸ் எக்ஸ்னு எடுக்கணும். அப்ப எக்ஸ் டென்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி என்ன எடுக்கணும்? மைனஸ் எக்ஸ்னு எடுக்கணும். இது புரிஞ்சுதுங்களா? புரியுது. மைனஸ் இன்ஃபினிட்டி இஸ் லெஸ் தேன் 0 உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுண்டாங்கன்னு. அதனால என்ன பண்ண போறேன்? லெஸ் தேன் 0 கேஸ் எங்க இருக்குது? இங்க இருக்குது. அப்ப இந்த வேல்யூ இங்க அப்ளை பண்ணுங்க. ஜஸ்ட் இந்த வேல்யூ இங்க அப்ளை பண்ணுங்க. அப்ப என்னாச்சு? எக்ஸ் ஈக்குவலா மைனஸ் எக்ஸ் போட்டு பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 1. கரெக்டுங்களா? அப்ப மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் என்ன கிடைக்கும்? 0ன்னு ஆயிரும். கரெக்டுங்களா? 0ன்னு ஆயிரும். அப்ப 0 பை என்ன கிடைக்கும்? எக்ஸ் பிளஸ் 1ன்னு வரும். அப்ப 0 பை எனிதிங் என்ன? 0 ஒன்லி. தட்ஸ் ஆல். என்னோட ரிசல்ட் என்ன? மைனஸ் இன்ஃபினிட்டி வருது. நான் என்ன பண்ணேன்? மாடுலஸ் எக்ஸோட டெஃபினிஷன் அப்ளை பண்ணேன். எண்ட் ஆஃப் ரிசல்ட் என்ன கிடைச்சிச்சு? ஜஸ்ட் அப்ளை பண்ணும்போது சிம்பிளிஃபை பண்ணும்போது 0ன்னு ஆயிடுச்சு. சரி, அப்புறம் எனர்ஜி டவுட் இருக்குங்களா? இல்ல, புரியுது. ஓகே. இதே கொஸ்டின் நீங்க எப்படி பண்ணுவீங்க? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பிளஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு கொடுத்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 1ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? பாசிட்டிவ் எக்ஸ் போட்டா 2x ஓவர் x plus 1, அதுக்கப்புறம் 2 டைம்ஸ் இன்ஃபினிட்டி ஓவர். அப்படி வந்தா என்ன எடுக்கணும்? எக்ஸ் காமன் எடுக்கணும். எக்ஸ் காமன் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணணும். டைரக்டா லிமிட் சிம்பிளிஃபை பண்ணிடாதீங்க. இன்ன வரைக்கும் நம்ம போட்ட கான்செப்ட் என்ன? இந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? இது எக்ஸ் பிரச்சனை கிடையாது. இதுக்கு என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ் காமனா எடுக்கணும். அந்த ஸ்டெப் இம்பார்ட்டன்ட். அவசரப்படக்கூடாது. அந்த ஸ்டெப் இம்பார்ட்டன்ட். இன்ஃபினிட்டி எடுத்துருங்க, எக்ஸ் எடுத்துருங்க. அப்ப என்னாச்சு? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 2x டிவைடட் பை எக்ஸ் காமன் எடுத்துருங்க. எக்ஸ் காமன் எடுத்தா என்ன கிடைக்கும்? 1 plus 1 by x. 1 plus 1 by x. ஓகே. அப்ப நாம இந்த x கன்ஸ்ட் ஆயிரும். இந்த இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுங்க. அப்ப என்னாச்சு? 2 divided by 1 plus 1 by infinity that is equal to 2 divided by 1. end of result என்ன கிடைக்குது? 2 கிடைக்குது. புரியுதாப்பா? எப்படி மாத்தணும் புரியுதுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஓகே. ஆமா. சோ அது எல்லாத்துலயும் கடைசில கீழ வந்து ஐ மீன் மேலேயும் கீழேயும் சேமா இருக்க கூடாது. அவ்வளவுதான். அது கீழே சேமா இருந்தா கீழே மாத்தணும், அப்புறம் மேல மாத்தணும். இந்த பவர் மாத்தணும். எக்ஸ்ங்கிற டேம் இருந்ததுன்னா மாத்தணும். இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் ஐடியா, இப்போ வெறும் 2x இருந்ததுனால இது வந்து காமனா எடுக்கிற ஒர்க் இல்லை. இதே 2x plus 3 இருந்து என்ன பண்ணுவீங்க? காமனா எடுக்கும்போது என்ன ஆகும்? 2 plus 3 by xன்னு வரும். அதை மட்டும் பார்க்கணும். இங்க ஏன் சார் காமனா எடுக்கல இந்த ப்ராப்ளத்துக்கு? இங்க 3 இல்ல. பாருங்க, வெறும் 2x தான் இருக்குது. அப்ப அடிஷன் டைம் எனர்ஜி இருந்தா தானே காமனா எடுப்பீங்க. அப்ப அடிஷன் டைம் எதுவுமே இல்லை. அதனால அதை அப்படியே வச்சுக்கோங்க. இங்க காமனுங்கிற வார்த்தையே கிடையாது. சரிங்களா? புரியுது. சூப்பர்மா, வெரி குட். இது வந்து மாடலஸ் கேஸுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூட் கண்டுபிடிக்கிற ஒரு கேஸ் கொடுத்துக்கிறாங்க. அது சூப்பர் ப்ராப்ளம். மேபி கொஸ்டின் நம்பர் 35. கொஸ்டின் நம்பர் 35 என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா, ஸோ 35 36 ஓகே. கொஸ்டின் நம்பர் 36 சாரி. கொஸ்டின் நம்பர் 36 அவன் என்ன கொடுத்துக்கிறான்னா சோ தட்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொடுத்துக்கிறான். சோ தட்னு சொல்லி கொடுத்துட்டான். அப்போ சோ தட் நம்ம எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னா, சோ தட் limit
x tends to infinity root of x squared plus 1 minus x equal to 0. சரிங்களா? இப்போ டைரக்ட் இன்ஃபினிட்டி போட்டால் என்ன நடக்கும்? எக்ஸ்ட்ரா பார்த்தா இன்ஃபினிட்டின்னு வரும். பட் இது எப்படி 0 ஆகுது அப்படிங்கிற கொஸ்டின் தான். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு பேத்துங்க பார்த்துங்க, ரேஷனலைசம் ஆர் காஞ்சுகேட் மல்டிப்ளிகேஷன். ஸோ ரேஷனலைஸ் ஆர் காஞ்சுகேட் மல்டிப்ளிகேஷன் பண்றாங்க. அது என்னங்க சார் இந்த ரேஷனலைஸ் காஞ்சுகேட் மல்டிப்ளிகேஷன்னா, ஒரு நல்லா பார்த்துங்க, 1 பிளஸ் ரூட் 3 இப்படி வருதுன்னா, ஆர் ரூட் 3 பிளஸ் 1ங்கிற இப்படி ஒரு கான்செப்ட் வருதுன்னா, மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை இதனுடைய ஆப்போசிட் சைன், பிட்வீன் ஆப்போசிட் சைன். அப்படின்னா மீனிங் என்னன்னா, மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 1 மைனஸ் ரூட் 3 அப்படி பண்ண சொல்றாங்க. மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 1 மைனஸ். அப்போ வரும்போது இங்க எது ஆப்போசிட் சைன் அப்படின்னா, இது ரூட், இது இதனோட வேல்யூ இது. சரிங்களா? அப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த பிட்வீன் மைனஸ் சைன் என்ன பண்ண போறோம், பிளஸ்ஸா மாத்திட்டு மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போறோம். புரியுதாப்பா? இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? ரேஷனலிசம் ஆர் காஞ்சுகேட் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். சரிங்களா? இந்த கான்செப்ட் முக்கியம், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க. அப்ப இந்த ஃபங்க்ஷன் எப்படியாவது லிமிட் x tends to infinity root of x squared plus 1 minus x into என்ன சொன்னேன், மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை காஞ்சுகேட் டேர்ம். அப்ப என்ன நடக்கும்? ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் 1 பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் 1 பிளஸ் எக்ஸ். இந்த ஸ்டெப் புரியுதாங்க? எனர்ஜி டவுட் இருக்குதா? இல்ல புரியுது. ஓகே, அப்ப டைரக்டா அப்ளை பண்ணா இன்ஃபினிட்டின்னு ஆகுது. பட் அவனோட ப்ரூஃப் என்ன வேணும்? 0ன்னு வேணும். அதுக்காக என்ன சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம்னு பார்க்குறேன். அதனால ரேஷனலிசம் ஆர் காஞ்சுகேட் மல்டிப்ளிகேஷன் கான்செப்ட் அப்ளை பண்றேன். அந்த மைனஸ்ங்கிறத ஆப்போசிட் சைனா மாத்திட்டு, இங்க இருக்குது மைனஸ்க்கு இது மாத்திடாதீங்க, ரூட்டுக்கு வெளியே இருக்கிற மைனஸ். ஓகே, நம்ம இங்க இருக்கிற பிளஸ்க்கு இது மைனஸா மாற்ற வேண்டாம். ரூட்டுக்கு வெளியே இருக்கிற கான்செப்ட்ல பிட்வீன் சைன் இருக்கிறத மாற்ற வேணும். மைனஸா இருந்தா பிளஸ், பிளஸ்ஸா இருந்தா மைனஸ். ஓகேங்களா? அப்ப அப்ளை பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த டேர்ம் கிடைக்குது. சரிங்களா? இப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இந்த இது வரைக்கும் இருக்குது பாத்தீங்களா? இப்ப இது வரைக்கும் இருக்குது பாத்தீங்களா? இந்த டேம் வந்து என்ன எடுத்துக்கலாம், இந்த டேம் என்ன எடுத்துக்கலாம், அதே மாதிரி இந்த டேம் என்ன எடுத்துக்கலாம், இந்த டேம் என்ன எடுத்துக்கலாம். இந்த ஸ்டெப் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. லிமிட் x tends to infinity root of x squared plus 1 minus x into root of x squared plus 1 plus x divided by root of x squared plus 1 plus x. கரெக்டாப்பா? ஆமா. ஓகே. இப்ப நான் சொன்ன மாதிரி நான் என்ன சொன்னேன்னா, இது ஒரு டேர்ம் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த டேர்ம் வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த டேர்ம் வந்து பின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி என்னாவும் இந்த டேர்ம் ஏன்னு ஆயிரும், இந்த டேர்ம் பின்னு ஆயிரும். அப்ப நம்மளோட கான்செப்ட் படி a square plus b square. சூப்பர். a square minus b square. a square minus b square. வெரி குட், சூப்பர் ஐடியா. அப்ப அப்ளை பண்ணுங்க. லிமிட் x tends to infinity என்ன சொல்லுறாங்க, என்ன வரும்னு, x squared square root plus 1 minus x ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? ஸ்கொயர் ரூட் கட் ஆயிரும். a squared ஸ்கொயர் ரூட் கட் ஆயிரும். ஓகே, அதான் நியூமரேட்டர்ல இருக்கிறது, டினாமினேட்டர்ல இருக்கிறது அப்படியே இருக்கும். ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் x வெளியே இருக்கு. கரெக்டாப்பா? இல்ல, அந்த a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், அந்த b ஸ்கொயர் வந்து x ஸ்கொயர் தானே ஆகும். ஆமா. இன்னொரு சொல்லு. அந்த a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் வந்து அந்த x b வேல்யூ வந்து x ஸ்கொயர் தானே ஆகும். ஏன்னா ஸ்கொயர் பண்றீங்களா அந்த ரெண்டு வேல்யூ. இல்லையே, அதாவது a ஸ்கொயர் தானே, a ஸ்கொயர் என்ன கிடைக்கும், x ஸ்கொயர் பிளஸ் 1 ரூட் ஆஃப் ஹோல் ஸ்கொயர். கரெக்டுங்களா? ரூட் ஆஃப் ஹோல் ஸ்கொயர். ஓகே ஓகே ஓகே, புரிஞ்சிச்சு. இது x ஸ்கொயர் ஆகும். தேங்க்யூமா, தேங்க்யூ. ஒரு சின்ன மிஸ்டேக், தேங்க்யூமா. அப்ப என்னாச்சு, இந்த x ஸ்கொயரும் இந்த x ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். கரெக்டுங்களா? ஆமா. அப்ப என்ன ரிசல்ட் கிடைக்குது, தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் x tends to infinity 1 by root of x squared plus 1 plus x. கரெக்டாப்பா? ஆமா. இப்போ again என்ன பண்ண போறீங்க, இதுல இருந்து ஒரு x வெளிய எடுக்க முடியும், இதுல இருந்து ஒரு x வெளிய எடுத்தீங்கன்னா என்ன நடக்குது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்கன்னா போதும். அப்ப லிமிட் x tends to infinity 1 by
ரூட் எக்ஸ் ஸ்கொயர் வெளியே எடுக்கிறீங்க. இங்கே என்ன நடக்கும்? ரூட் ஆஃப் 1 + 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்னு வரும். கரெக்டாப்பா? தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ரூட் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ என்ன உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், எக்ஸ்னு தெரியும். எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 + 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்னு வரும். கரெக்டுங்களா? அப்போ எகைன் என்ன பண்ணுறாங்க? ரெண்டுக்கு காமன் என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. ரெண்டுக்கு காமன் எக்ஸ் இருக்கும்போது ரெண்டுக்கு காமன் எக்ஸ் வெளியே எடுக்கிறீங்க. கரெக்டுங்களா? அப்போ என்ன நடக்குது சொல்றாங்கன்னா, ரெண்டுக்கு காமன் எக்ஸ் எடுக்கும்போது என்னாச்சு? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 பை எக்ஸ் வெளியே வந்துருச்சு. அப்போ 1 பை ரூட் ஆஃப் 1 + 1 பை எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஆல்ரெடி வெளியே எடுத்துட்டீங்க, அதனால இது 1 ஆயிடும். எக்ஸ் ஆல்ரெடி வெளியே எடுத்துட்டீங்க, இது 1 ஆயிடும். சரியா தம்பி? அப்போ இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுங்க. இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணும்போது என்னாச்சு? 1 பை இன்ஃபினிட்டி 1 பை ரூட் ஆஃப் 1 + இன்ஃபினிட்டி ஸ்கொயர் அவுட் சைடு வந்து 1. சரியாம்மா? அப்போ 1 பை இன்ஃபினிட்டி ஸ்கொயர் என்னாச்சு? இது 0 ஆயிரும். 0 என்னாச்சு? இது ஆட்டோமேட்டிக்கா இது 0 ஆயிரும். அப்போ 0 1 பை ரூட் 1 + 1 that is equal to 0 into 1 by 2. Is correct? End of result 0. இது prove that கேட்டுக்கிறாங்க. நம்மளுக்கு end of result prove பண்ணுவோம். Any doubt?